கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்களா கண்ணாடியில ஒரு வாட்டி பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவீங்களா? அதாவது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவேன் இல்லையா. எனக்கு அது இதுக்குன்னு ரூம் போட்டுலாம் யோசிக்கிறது இல்லை. இந்த நாக்கு மேட்ரோ நீங்க சொன்ன ரியாக்ஷன்ஸ் அது இயல்பா வருதுன்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது வரும் இல்லையா. அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஸோ அவனுங்க கிட்ட இருந்து அவங்க பேசுற சில ரியாக்ஷன்ஸ்லாம் சுட்டுருவேன். அதான் சொல்லுவாங்க, டே இது ஏன் ரியாக்ஷன் தானே, ஆமாண்டா லைட்டா சுட்டுட்டேன் கண்டுக்காத. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வர விஷயங்கள் கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி சில ப்ராக்டிஸ்லாம் நடக்கும். நம்ம எப்படி இருக்கும், கோரமா இருக்குமா பாக்குறதுக்கு, இல்லை ஓகேயா பாக்குற மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிறது தான். ஸோ கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்காரு. அடுத்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சார் அடுத்தது வேலாயுதம் போயிட்டு இருக்கு. ஒரு 50% முடிஞ்சிருக்கு. ஒரு ஜூன் இல்லைன்னா ஜூலைல ரிலீஸ் ஆகும். அது பக்கா சூப்பர் ஹீரோ மாஸ். இது வில்லன் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க. நிறைய வில்லனும் என்கிட்ட நிறைய டைலாக்ஸ் பேசுவாரு, நானும் அவர்கிட்ட நிறைய டைலாக் எல்லாம் பேசுவேன். 1-2 ஹீரோயின் இருக்காங்க. நல்ல கிளிகிழப்பா கலகலப்பா நல்லா இருக்கும். இதெல்லாம் இருந்தும் அந்த ஒரு எதுக்காக ஹீரோ வில்லனை அடிக்கிறான்ற அந்த ஒரு ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப புதுசு. 2 ஹீரோயின் கிளுகிழப்பு கொண்டு கலகலப்பு கொண்டு அப்படின்னு வேலாயுதம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்துல பாட்டு அப்படி இப்படின்லாம் பார்க்கும்போது ஏதாவது எங்களுக்காக ஒரு வரி 2 வரி. அதுல ஒரு சாங் ஒன்று இருக்குங்க. அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லிரிக் மட்டும் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம், ஒன்னா பிறந்தாலும் இது போல அமையாது, நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். சூப்பர் சார். பாட்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டா பாடியே காட்டிட்டீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. காவலன் படத்தினுடைய லாஸ்ட் ½ அன் ஹவர் செம்ம டச்சிங். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிராமா, ஒரு லவ் பார்த்து. அண்ட் இந்த படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சப்டியூடா விஜய், ஒரு ரிஃப்ரெஷிங் கேரக்டர், ஒரு ரொமான்ஸ். அதே மாதிரி அசின் நம்ம வந்து நிறைய கிளாமர்ல பார்த்து அசின் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து சப்டியூடா கரெக்டா. அண்ட் ஆல்சோ நம்ம வடிவேல் சார் இதுலயும் காமெடி பண்ணியிருக்காரு. அதுல அவர் அடிக்கடி இந்த மாதிரி கம்பாரிசன்ல 2 பேரை சொல்லி அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார் இருப்பாரு. நல்லா இருக்குது, அது நல்ல ஒரு கம்பாரிசன். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டா நல்லா அழகா போயிட்டு இருக்கிற இந்த காவலன் படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு போட்டி ஒன்று ஓடிட்டு இருந்தது பிளாக் பஸ்டர் பதினில் ஐநாக்ஸ் கப்பல் பாஸ் ஜெயிக்கிறதுக்காக. விஜய் சார் கிட்ட காலையில பேசும்போது அசின் வந்து படத்துல யாருடைய மகளா நடிக்கிறாங்கன்னு கேட்டிருந்தேன். த ரைட் ஆன்சர் இஸ் படத்துல விஜய் இல்லாம பெரிய கேரக்டர்ல இருக்கிறது ராஜ்கிரண் சார். ஸோ ராஜ்கிரனுடைய மகளா அசின் நடிக்கிறாங்க. ராஜ்கிரனுக்கு பாடி கார்டா போற விஜய் அசினுக்கு பாடி கார்டா போய்